சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சினைக்கான காரணம் குறித்து உரிய ஆய்வு மேற்கொண்டு தீர்வு காண வேண்டியது அரசின் கடமை. கோணம் 1. கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு தலைவர் மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்கிற இளைஞர் கத்தியால் குத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது தாயாருக்கு மருத்துவர் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்கிற ஆத்திரத்தில் அந்த இளைஞர் இந்த தகாத செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவமனை நிர்வாகம் இதனை மறுத்தாலும் உரிய ஆதாரங்களை வெளியிட வேண்டியது அவசியமாகும். கோணம் 2. 5வது ஊசியை போடும்போது எனக்கு மூச்சு வாங்குகிறது என அம்மா சொன்னார். அதற்கு பதிலளித்த மருத்துவர் பாலாஜி, நீ டாக்டரா இல்லை நான் டாக்டரா என சத்தம் போட்டார் என்கிறார். கைதான இளைஞரின் சகோதரர் கமலேஷ், ஒரு ஊசி போடும்போது நோயாளியின் ரியாக்ஷனை கேட்க வேண்டியது மருத்துவரின் கடமை என்பதை அந்த மருத்துவர் மறந்துவிட்டாரா அல்லது இலவச சிகிச்சை பெறும் நோயாளி என்பதால் அவரிடம் அலட்சியமாக பேசினாரா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. கோணம் 3. பாதிக்கப்பட்டவர்கள் என்ன வேண்டுமானாலும் குற்றம் சுமத்தலாம். தாக்குதலுக்கு ஆளான மருத்துவரிடம் கேட்டால் அவரும் குற்றம் சுமத்துவார். மருத்துவர் பாலாஜி குணமாகி வந்து விளக்கம் அளித்தால் உண்மை தெரியும். அதுவரை ஊகத்தின் அடிப்படையில் பதில் சொல்வது நன்றாக இருக்காது என்று மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. கோணம் 4. பொதுவாகவே அரசு மருத்துவர்கள் நடுத்தர வயதை தாண்டியவர்கள். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் போது எரிச்சலை காட்டுவது வாடிக்கையாகவே இருக்கிறது. அவர்கள் மக்கள் பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டுதான் பணியாற்றுகிறார்கள் என்பதையே மறந்துவிடுகிறார்கள். இதனால் பல்வேறு விளைவுகள் ஏற்படுவதையும் மறுக்க முடியாது. கோணம் 5. அரசு மருத்துவர்களின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களிடம் புகார்களை பெற ஏற்பாடு செய்ய வேண்டும். அதன் மீது நியாயமான நடவடிக்கைகளை முறையாக எடுக்க வேண்டும். மருத்துவர்கள் தவறு செய்தால் கத்தியால் குத்துவேன் என்பதெல்லாம் ரவுடித்தனம். அந்த ரவுடித்தனத்திற்கு கடுமையான தண்டனையையும் வழங்க வேண்டும். இதுபோன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.